கல்லூரிகள் அதிகமாக திறந்ததும் நாங்கள் தான். இன்றைக்கு இது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிமுக ஆட்சியில் தான் அதிகமான கல்லூரிகள் கொடுத்துருக்குறோம். அது மருத்துவக் கல்லூரி தான் சரி, சட்டக்கல்லூரி தான் சரி, பாட்டுக்கலை கல்லூரி தான் சரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பிஎட் கல்லூரி, இப்படி நிறைய கல்லூரிகள். இந்த பார்த்தா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ரிசர்ச் எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் 1000 ஏக்கரில் 1050 கோடியில் கட்டி முடித்து முதற்பாட்டும் அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி மட்டும் நான் திறந்துட்டேன். பிறகு எல்லாம் ஒரு 90% முடிஞ்சது, 10% முடித்து 3 ஆண்டு காலமாக பூட்டியே கிடந்தது. இப்போ தான் போன ஆண்டு நான் பேசி திறந்து அப்படியே விட்டுட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய கட்டடம், எல்லாமே சென்ட்ரலைஸ்டு ஏசி, மிகப்பெரிய. ஏன்னா நமக்கு விவசாயம் இந்த பகுதியில் எப்படி பட்டாசு தொழில் இன்றைக்கு இந்த பகுதியில் மக்கள் பயன்படுறாங்களோ, அச்சக தொழில் எப்படி பயன்படுறாங்களோ, தீப்பெட்டி தொழில் எப்படி பயன்படுறாங்களோ, பிரிண்டிங், இப்படி இந்த தொழிலில் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. அதே மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பார்க்கின்ற பொழுது விவசாய தொழில் என்பது ஒரு பொதுவான தொழில். 65% விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விவசாயம் செழித்தா தான் பட்டாசு விற்பனை செய்ய முடியும். ஏன்னா எல்லாருமே பேசிக் வேளாண்மை, அடிப்படை வேளாண்மை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கால்நடை செல்வங்கள் அதை முறையாக ஆராய்ச்சியின் மூலமாக நம்முடைய விவசாய பகுதி மக்களுக்கு பசுக்கள், ஆடுகள், கோழி, பன்றி, மீன், இது மாதிரி இதெல்லாம் ஆராய்ச்சி மூலமாக உருவாக்கி அதில் யார் பயன்படுறாங்களோ, யார் அதை விரும்பி செயல்படுத்துகிறாங்களோ அவருக்கு அளிப்பதற்கு தான் இந்த ஆராய்ச்சி நிலையத்தெல்லாம் கொண்டாந்தோம்.